வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 63 நாயன்மார்கள்ல ஒருவரான சுந்தரர் வாழ்க்கையில நடந்த ஒரு மேசிவ் மிராக்கல். ஒரு முறை பங்குனி உத்திரம் திருவிழாவுக்காக சுந்தரருக்கு நிறைய தங்கம் தேவைப்பட்டுச்சு. அவரோட மனைவி பறவையாருக்கு கொடுக்கவும் அன்னதானம் பண்ணவும் சுந்தரர் திருப்புகலூர் ஈசன் கிட்ட ஹெல்ப் கேட்க வந்தார். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு உடனே தங்கம் கிடைக்கல. அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சுந்தரர் ரொம்ப டயர்டா இருந்தாரு. கோவில்ல ஆங்காங்கே திருப்பணிக்காக செங்கற்கள் குமிச்சு வைக்கப்பட்டிருந்தது, அதாவது பிரிக்ஸ். வேற வழியே இல்லாம சுந்தரர் அங்கிருந்த 4 செங்கற்களை எடுத்து அது தலைக்கு பில்லோவா வச்சுட்டு ஈசனை நினைச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில சூரியன் உதிச்சதும் சுந்தரர் முழிச்சு பார்த்தாரு. அப்போ அங்க ஒரு அன்பிலீவபிள் மேஜிக் நடந்திருந்தது. அவர் தலைக்கு வச்சு தூங்கின அந்த சாதாரண மண் செங்கற்கள் எல்லாம் இப்போ தகதகன்னு மின்னிக்கிட்டு இருக்கிற பியோர் கோல்டு பிரிக்ஸா மாறி இருந்தது. அவரோட வறுமையை போக்க ஈசன் செங்கலை தங்கமா மாத்தி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துட்டாரு. இத பார்த்ததும் சுந்தரர் ரொம்ப எமோஷனல் ஆகி தம்மையே புகழ்ந்து அப்படின்னு தொடங்குற ஒரு அழகான பதிகத்தை பாடினாரு. மனுஷங்க கிட்ட போய் அவங்கள இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி புகழ்ந்து பாடை காசு கேட்காதீங்க, இறைவனை பாடுங்க, அவர் உங்களுக்கு தேவையானதை நிச்சயமா தருவார் அப்படிங்கிறது தான் அந்த பாடலோட கோர் மெசேஜ். இந்த அற்புதம் நடந்த இடம்தான் திருப்புகலூர். அதனால இன்னைக்கும் ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கு. புதுசா வீடு கட்ட நினைக்கிறவங்க அல்லது வீடு கட்டுறதுல தடைகள் இருக்கிறவங்க இந்த திருப்புகலூர் கோவிலுக்கு வந்து 3 செங்கற்களை வச்சு பூஜை செய்வாங்க. அப்படி செஞ்சா அந்த செங்கற்கள் வாஸ்து தோஷத்தை நீக்கி சீக்கிரமே அவங்க வீட்டை ஒரு கோல்டன் பேலஸா மாத்திடும்னு மக்கள் நம்புறாங்க. வாழ்க்கையில வறுமை நீங்கி வளம் பெருக நீங்களும் ஒரு முறை திருப்புகலூர் வாஸ்துபுரீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.